நம்முடைய நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் வந்து அவருடைய கட்சி ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 20-25% இவங்க இருக்கிறாங்க, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல். அவ்வளோ பெரிய கட்சிக்கு மகத்தான தலைவராக வந்தவர் இவர் எப்படி அங்கே அந்த வலையில் சிக்கி? ஒருவேளை காங்கிரஸ் விஜய் கூட வந்திருந்தா என்ன ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக வெற்றி பெறும், நிச்சயமாக வெற்றி பெறும். விஜய்க்கு வந்து எல்லாமே இருக்குது, ஓட்டிங் பேங்க் இருக்குது, மக்கள் இருக்காங்க, விஜய்க்குன்னு உள்ள மக்கள் இருக்காங்க. இந்த திமுக அதிமுகவினால் வெறுப்படைந்த மக்கள். ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சியும் இருக்கணும், எதிர்கட்சியும் வலுவாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஜனநாயகம் அரசாங்கம் நேர்மையாக நடக்கும். எதிர்கட்சி என்பது மாட்டுக்கு மூட்டை நாங்கள் இது மாதிரி, தேருக்கு கடையாளி மாதிரி நான் ஆற்றுல மணலை காற்றுல மரத்தில் ஒவ்வொன்றும் எல்லாம் இயற்கையாக ஒரு நீதிபதி கூட கோர்ட்டில் கேட்குறாரு, நீங்கள் எல்லாத்தையும் சுரண்டி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு என்ன வச்சு? அக்கால் வாய்ஸ் நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற நபர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்னு சொல்கிறான். புரட்சி தலைவர் கூட அவர் கூட இருந்தவர், ஒரு முக்கிய உறுப்பினராக இருந்தவர் கட்சி ஆரம்பிக்கும் போது. நம்ம கூட இப்போ திருச்சி சவுந்தரராஜன் சார் தான் நம்ம கூட இருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. இன்னைக்கு திமுகவோட அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத நம்பர்ஸில் ஜாஸ்தி இருக்காங்க. ஒரு 22 கட்சிகள் இருக்காங்க. கடந்த 4 தேர்தலாக என்ன அலைன்ஸ் இருக்கோ அதுதான் இப்போ இருக்கு, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் விட்டுருக்காங்க கட்சியை. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஸ்ட்ராங்குன்னு பார்க்குறீங்களா, ஒரு வீக்கம்? அதாவது ஒரு விஷயம், ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கணும், ஆளுங்கட்சியும் இருக்கணும், எதிர்கட்சியும் வலுவாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஜனநாயகம் அரசாங்கம் நேர்மையாக நடக்கும். எதிர்கட்சி என்பது மாட்டுக்கு மூக்க நாங்கள் மாதிரி, தேருக்கு கடையாணி மாதிரின்னு அண்ணாவே இப்போ சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு. ஆளுங்கட்சி தவறு செய்கிற போது இந்த மூக்கணாங்கயிறை பிடிச்சி இழுக்கணும் யார்? எதிர்கட்சி. ஆனால் ஜனநாயகம் இன்றைக்கு தினம் கொலை செய்யப்பட்டு மரணமல்ல சவக்குழியில் இருக்குது. ஜனநாயகமே இல்லை இந்த நாட்டில். ஏன் இல்லைன்னா ஆளுங்கட்சியும் அதனுடைய வேலையை மக்களுக்காக செய்யலை, எதிர்கட்சியாக இருந்து இதெல்லாம் கட்டுப்படுத்து அதுக்காக போராட வேண்டியவங்களும் ஆளுங்கட்சிக்கு அடிமையாகி, நிரந்தர அடிமையாகி அவங்க கொடுக்குற சில பதவிகள் அல்லது பொறுப்புகளை வாங்கிட்டு நிற்கிறாங்க. அதனால் 2 கட்சியுமே அடித்தளத்தை இழந்துக்கிட்டே வருது. எதிர்கட்சிகள் வந்து அவங்களுக்கு அடித்தளம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் எதிர்கட்சியாக செயல்பட்டால் நிச்சயமாக வந்து அது பெரிய அளவில் வளர்ந்து ஒரு மாற்று அரசியலை கூட தேடி இருக்க முடியும். அதுதான் உண்மை. ஏன்னா இளைஞர்கள் எப்பயுமே அந்த பக்கத்தில் எதிர்கட்சி பக்கம் தான் அதிகமாக போவாங்க, ஆளுங்கட்சி பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நாட்டுக்காக பாடுபடுவர்கள் அவங்க தான், இவங்களை கட்டுப்படுத்துகிறவங்க அவங்க தான். அதே இல்லாமல் ஆளுங்கட்சியோடு இவங்க போய் சேர்ந்த ஒருபாடு எதிர்கட்சிகள்ன்றதே அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க எடுபடி கட்சிகள் தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். இப்போ யாச்சும் சுடுசோரனை வந்து வெளியில் வந்தாங்கன்னா அவங்க தப்பிக்கலாம். கட்சியாக வளர்க்கணுமே தவிர கட்சியாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடாது. இது நடந்துகிட்டு இருக்குது. இது கட்சியும் அல்ல, ஜனநாயகமும் அல்ல. அதனால் வந்து அதுவும் தவிர ஆளுங்கட்சி சரியாக செயல்பட்டுருந்தால் அவங்களுக்கு ஆளுங்கட்சி கூட்டணி சேர்க்கறதே தப்பு. முதல்ல எதிர்கட்சி கூட்டணி சேர்க்கலாம், ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுக்கு ஆளுங்கட்சி கூட்டணி சேர்க்கக்கூடாது. ஆனால் நீயே எதிர்கட்சிகளையும் உள்ள தூக்கி போட்டால் அப்புறம் எப்படி உன்னை கேள்வி கேட்குறவங்களே இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நீ பண்ண வேண்டிய தப்பெல்லாம் பண்ணி ஊழல் லஞ்சம் அது இதுன்னு எல்லாம் பண்ண வேண்டிய சகல வேலைகளையும் பண்ணிட்டா, அவங்களுக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வச்சுக்கிட்டா நீ எப்படி நாட்டை உண்மையாக காக்க முடியாது. அதோடு மக்களுக்கு விஷத்தையே மது என்ற பெயரில் நீ கொடுக்குற. நீ ஏன் எழுதி வச்சுக்க, இது உடலுக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, அதுக்கு கேடுன்னு எழுதி வச்சுட்டு அதையே விற்கிறேன்னா நீ எந்த அளவுக்கு யோகியமாக பண்ணுறேங்கன்னு அர்த்தம். அதனால் உனக்கு தெரியாமல் கூட இல்லை, தெரிஞ்சு அது விஷம்னு தெரிஞ்சு மக்களுக்கு அதை குடிக்கிறவன் யார்? அன்றாடம் காட்சி ஏழைகள் தான். அந்த குடும்பங்கள் சிதைந்து போகுது. ஆயிரக்கணக்கான பெண்கள் பல்வேறு வகையில் இந்த குடியினால் கணவனை இழந்து விதவைகளாக மாறி விடுகிறாள். இதை போன தேர்தலில் கனிமொழியை சொன்ன டேப்பு அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் தெரிஞ்சே நீங்கள் அந்த தப்பை பண்ணுற போது உங்களோட மோசமானவர்கள் யார் இருக்க முடியும்? அதனால் இது வந்து கட்சியே கிடையாது, ஜனநாயகம் இல்லை, ஒன்றும் இல்லை. மக்களே இருக்கிற உங்கள் கட்சியில் இப்போ நாங்கள்லாம் கட்சியில் இருந்தபோது, திமுகவில் இருந்தபோது மேலேருந்து ஒரு சீட்டு கூட தர மாட்டாங்க. கீழே தான் கிளைக்கழகத்துலேருந்து ஆரம்பித்து ஆய்வுக்கூட வந்து தேர்ந்தெடுத்து உங்கள் தொகுதியில் யார் வரணும்னு கேட்டு அங்கேயே தயார் பண்ணி அங்கேயே சரி உங்கள் தொகுதியில்ப்பா இந்த நாள் வரலாம்,
இல்லை 2 பேரில் யாராச்சும் வர முடியும், அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் தலைமை, அதை தான் தலைமை கழகம் அறிவிக்கும். இப்போ கீழே இருக்கிறவங்களை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்ல. மேலே இருக்கிறவங்க இவங்க குடும்பத்துக்குள்ளே மற்ற வேண்டியவங்களுக்குள்ளே இந்த யூரோப்பியன் கண்ட்ரியில் அந்த காலத்தில் நோபிள்ஸ் அண்ட் லார்ட்ஸ்ன்னு வச்சுருந்தாங்க மாதிரி இவங்களுக்குள்ளே 10 பேர் 20 பேர் தயார் பண்ணி அவன் பிள்ளை, அவன் மருமக, மாமியார், அக்கா, தங்கச்சின்னு ஆயிடுச்சே தவிர கீழே கட்சியே இல்லை. அப்படியே ஆயிடுச்சு. எல்லா கட்சிக்கும் அது மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. அதனால் இது கட்சி இல்லை. 69 அண்ணா பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மறைஞ்ச அன்னைக்கு கொன்னையே அவர் அடக்கம் பண்ண போதே கட்சியினுடைய கொள்கைகளையும் சேர்த்து அடக்கம் வச்சாச்சு. அன்னைக்கே வந்து சாராயம் கொடுக்கறது எப்படி, கொள்ளடிக்கிறது எப்படின்ற ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சாச்சு. அதுலேருந்து வளர்ந்து வந்து ஒரு இறுதி நிலையில் வந்து நிற்குது. யார் கட்சிக்காரனே கீழே இருக்கிறவனா எனக்கு எல்லா இடத்துலையும் நல்ல தொடர்பு உண்டு, எல்லாரோடையும் நட்பும் உண்டு. கேட்குற போது என்னப்பா அவங்க கட்சியில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னா என்னென்ன பண்ணுறது, யார் என்ன இருக்கிறதா, எப்படி நான் கேட்க முடியும் அப்படின்னா, ஏன்டா அப்படி இருந்தால் நீ ஏன்டா அந்த கட்சிக்குள்ளே இருக்கேன்னா, நான் இருக்கிறதுக்கு பிடிக்கல தான், ஆனால் வேறு வழி என்ன, நான் ஊரில் கிராமத்தில் தனியால் வந்தான்னா துணை இல்லாமல் இருக்கும், அதனால் ஒரு கூட்டத்தோடு இருப்போம்னு இருக்கோம், எப்போயாச்சும் விடிகிற போது பார்த்துக்குவாளான்னு அப்படின்னு தான் அப்படி தான் சொல்லுவான். இப்போ விடிகிற சூழ்நிலை வந்திருக்கு. அதனால் கட்சியில் எல்லா கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் அவங்க பாட்டுக்கு சாரையாக போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி தாய்மார்கள் உணர்றாங்க. இதெல்லாம் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு புரியுது. அதனால தான் மாறி மாறி பணம் கொடுக்கறது, வீட்டுக்கு வீட்டு சாமான் கொண்டே கொடுக்கறது. இப்போ எல்லாம் வீட்டுக்கு வீடு வண்டியில் ஏற்றி கொண்டே ஏதோ கல்யாண பரிசு இது கொடுக்குற மாதிரி கொண்டே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தன் கொடுக்குறான், இன்னொருத்தன் கொடுக்குறான், மாற்றி மாற்றி கொடுக்குறான். பேப்பரில் பார்த்தா ரொம்ப அசிங்கமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஜூனியர் விடனை பார்த்தேன், அதெல்லாம் புட்டு வச்சுருக்கிறாங்க பல விஷயங்களை. இதெல்லாம் வந்து ஆக மொத்தம் இவங்களுக்கு இவங்க பேரில் நம்பிக்கை இல்லை. அதனால் மக்களை ஏமாத்துறதுக்கு அவங்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டமாக போய் அதை எப்படியா கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வர்றாங்களே தவிர ஜனநாயகம் முழுவாக போச்சு. ஜனநாயகத்தை இவங்களுக்கு லாலி போடுறவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஓகே சார், 5 வருடம் ஆட்சி முடிஞ்சிருச்சு. எப்படி பார்க்குறீங்க நம்மளோட ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் வள்ளல் தான் இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன். எந்த 5 வருஷத்தில் ஆட்சி பண்ணவங்களுக்கு உனக்கு நம்பிக்கை இருந்தால் உனக்கே தோழமை. சரி, இந்த கட்சிக்காக உழைக்கிறவன் கீழே இருக்கிறானே அவன்லாம் ஏமாளி, அவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க வேணாமா, அவன்லாம் மேலே வர வேணாமா? நீங்கள் ஒரு 10 பேர், அது அந்த அமைச்சர்கள் அவங்க பிள்ளைகள்லாம், இது என்ன வேடிக்கை? அது கட்சியாது? இது பேர் கட்சியே கிடையாது. கட்சின்ற ஒரு மாயை உருவாக்கி அவங்களையும் மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றி வாங்க செய்கிற ஒரு நாடகமே தவிர இது வந்து கட்சியே கிடையாது. ஆமாம் சார். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோன்னா திமுகவோட அலைன்ஸ் பிரேக் ஆகும் தான் எதிர்பார்த்தாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்க, எக்ஸ்ட்ரா சீட் கேட்டாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அந்த அலைன்ஸ் பிரேக் ஆயிரும் அப்படின்னு தான் நினைச்சோம். காங்கிரஸ் கட்சி கேட்டது எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து காங்கிரஸ் கட்சி எப்படியோ ஒரு மாய வலையில் சிக்கி வீணாகி வந்துச்சு. 67 காங்கிரஸ் கட்சியை திமுக தான் தோக்கடிச்சது. தோக்கடிச்ச ஒருபாடு 71 காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டது. பிளவுபட்ட போது இந்திரா வந்து கருணாநிதியை உடன்படுறாங்க. அப்போ பெருந்தலைவர் காமராஜர் இருக்கார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணார், உங்களுக்கு 10 சீட்டு எம்பி சீட்டு வேணால் 10 தர்றோன்னு, எம்எல்ஏ சீட்டு எதாவது கொடுங்கன்னா கொடுக்க முடியாதுன்ட்டார். அப்படி தான் 71 தேர்தல் நடந்தது. அப்போ அதில் தான் 184 சீட்டு திமுக வந்துச்சு. அதுக்கு பிறகாச்சும் இவங்க வந்த வெளியில் வந்த ஒரு கொஞ்ச நாளில் இந்திராவுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்து இந்த திமுக ஊழல் கட்சியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பிரச்சாரம் பண்ணி நடவடிக்கை எடுப்போம் போது தான் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் ஒரு பெரிய சிக்கல் வந்தது. அப்போ வந்து அந்த சிக்கல், அந்த கோபத்தில் மதுரை மாநாட்டில் போய் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இராணுவம் இருக்கிறது என்ற தைரியத்தில் இது திமுக மேல் நடவடிக்கை எடுக்கின்றாங்க, அந்த இராணுவத்தை சந்திக்க எங்களுடைய தோழர்கள் தயார்ன்ற மாதிரி பேசுகிறோம். அது வம்போலக்கத்துக்கு பேசின பேசுனதும் உடனே கருணாநிதி எல்லாம் கீழே விழுந்து என்னடா அது வம்போலக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதுதான் இந்த இயக்கம் பிரிந்த போது ஏற்பட்ட நிலைமை. ஆமாம், அப்படி அன்னையிலேருந்தே இவங்க ஊழல் லஞ்சம் அது இதுன்னு வந்துருச்சு. அதுலேருந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ வந்து இயற்கை வளங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 1967 சென்னைக்கு வந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த திருநெல்வேலி இங்கெல்லாம் மலைகள் ஏராளமாக இருந்தது. இப்போ மலைகளே காணும். எங்கடா மலைன்னு காணும், என்னடாச்சு, மலைமொழிகை மகாராஜன் ஆகிட்டாங்க. ஆற்றுல மணலை காணும், காட்டில் மரங்களை காணும். ஒவ்வொன்றும் எல்லாம் இயற்கையாக. ஒரு நீதிபதி கூட கோர்ட்டில் கேட்குறாரு, நீங்கள் எல்லாத்தையும் சுரண்டி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு என்ன வச்சுக்கிறதுக்கு போகிறீங்கன்ற அளவுக்கு ஒரு நீதிபதியே கேட்டது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டோம்.
அதை பற்றி காதிலே போட்டுக்கிறதில்ல. அதாவது ஊழலை பற்றி சொல்கிறோம், லஞ்சத்தை பற்றி சொல்கிறோம், சாராய கடைகளை பற்றி சொல்கிறோம், இன்னும் பல விஷயங்களை நம்ம சொல்கிற போது கூட இதை பற்றி கண்டுக்கோல. யாரும் ஆளுங்கட்சியும் கண்டுக்கோல, எதிர்கட்சியும் கண்டுக்கோல. ஏன்டா எதிர்கட்சியும் இதில் ஷேர் வாங்குறாங்க. அதனால் வந்து எல்லாம் யாரும் கண்டுக்கிறதில்லை. எப்படியா போட்டோம், நமக்கு பணம் வந்தால் சரி, வசதி வந்தால் சரி, வாழ்க்கை இருந்தால் சரி, பதவி இருந்தால் சரின்ற சூழ்நிலை இருக்குது. இதை இந்த இளைஞர்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அண்ணா ஒரு நாடகத்தில் சொல்லுவார், வேலையோரத்தில் வேலையற்றதுகள் நெஞ்சத்திலே விபரீத எண்ணங்கள், அதுதான் அரசியல் காலத்தின் கூறினார். இப்போ இளைஞர்கள் உள்ளத்தில் அது வந்துச்சு. அவங்கெல்லாம் இன்னைக்கு யார் வருவாங்கன்னு பார்த்தா விஜய் வந்தாப்புல விஜய் கூட சாரையாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. விஜயினுடைய வெற்றி அடுத்த முதலமைச்சராக அவர் சிங்கமாக சிலிர்த்து வருவார் என்ற சூழ்நிலை உருவாகிட்டது. அதை யாராலும் தடுக்க முடியாது. தப்பி தவறி அவர் எப்படியா இழுத்து இந்த வலையில் போட்டுடலான்னு நினச்சாங்க. அதுலேயும் அவர் திறமையாக எஸ்கேப் ஆகி வந்ததை நான் பாராட்டுறேன். இதுதான் உண்மை. சரி சார், விஜயை பற்றின பல்வேறு கேள்விகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி சார் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது, விஜய் கூட போகிறதுக்கு ஆப்ஷன் இருந்தது. அவங்களும் பேசுனாங்க, பட் போகலை. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எடுத்த இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? நாம் வந்து திமுக கூடயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது காங்கிரஸ் கட்சி இந்த கடந்த காலத்தில் வந்து இங்கே இருந்த காங்கிரஸ் தலைவர்களை நம்பி அவங்க மேலே இருந்த காங்கிரஸ்காரர்கள் நம்பி விட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு 8-10 பேர் அவங்களுக்கு பதவி வாங்கிட்டு காங்கிரஸ் அடித்தளத்தை பற்றி கவலைப்படாமல் மேலே இருந்த ஒரு 10 பேர் இப்போ யாரெல்லாம் முடியுமோ அவங்கெல்லாம் மேலே இருந்தவங்க இந்த ஆளுங்கட்சியினுடைய தயவில் போஸ்டிங் வாங்கிட்டு அப்படி இப்படி காலத்தை ஓட்டிட்டாங்க. இது இன்றைக்கு வந்து டெல்லியில் இருக்கிற ராஜீவ்காந்தி போன்றவர்களுக்கு இது உறுத்த ஆரம்பிச்சு, கட்சி இல்லைன்னு. இவங்களே திமுககாரங்களே என்ன கேட்டாங்க, அவங்களுக்கு பூத் கமிட்டி கூட ஆள் இல்லையன்ட்டாங்க. ஆக இதெல்லாம் கேட்ட ஒரு பாடம் அவங்களுக்கு கொஞ்சம் ரோஷம் அதெல்லாம் வந்துடுச்சு. அதனுடைய விளைவாக அவங்க வந்து இங்கேலேருந்து வெளியில் வந்துடலான்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடுச்சு. வெளியில் வந்து அதுக்கு இல்லாத கண்டிஷன்லாம் போட்டாங்க. கண்டிஷனில் நிறைவேறாதுன்ற போது இவங்க சூழ்ச்சியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படி ராஜீவ்காந்தி இதுலேருந்து காங்கிரஸை இல்லாமல் போயிட்டாருன்னா இந்த காங்கிரஸை உடைச்சி இருக்கிற ஆளுங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒப்பேத்திடலான்னு இவங்க பிளான் பண்ணாங்க. இந்த மேலமைப்பில் இருக்கிறவங்களும் இதுக்கு திமுகவோட உடன்பாடு போட்டாங்க. இது டெல்லிக்கு தெரிஞ்சதும் காங்கிரஸை இப்போ நம்ம வந்து வெளியில் வாங்கினா காங்கிரஸை உடைச்சிடுவாங்க, காங்கிரஸ் உடையிறது நல்லதா, உடையாமல் பாதுகாத்து அதுக்கு பிறகு இந்த துரோகிகளுக்கெல்லாம் பாடம் கட்டுவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, உடைய வேணாம் இந்த தடவை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்காங்க. விட்டு வச்சதுக்கு என்ன பண்ண போகிறோன்றதுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாங்க. இப்போ ராஜ்யசபா மெம்பராக யாருக்குமே தெரியாத ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. இவங்கெல்லாம் பெரிய மனிதர்கள்னு வேஷம் போட்டுட்டு இருந்தாலும் வாயை பொழுது பார்க்குறாங்க. ஆனால் இனிமே இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக எந்த விதமான வாழ்வும் திமுகவில் கிடைக்காது. காரணம் காங்கிரஸ்லையும் கிடைக்காது. ஏன்னா டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ்காரன் விழிப்படைஞ்சிட்டான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு இனிமேல் இளைஞர்களை இயக்கத்தை அடுத்த முறையில் வளர்க்கறதுக்கு தான் விதை போட்டது தான் இன்றைக்கி இருக்கிற எம்பி, ராஜ்யசபா எம்பி. அதனால் அவர் தெளிவடைந்து விட்டார்கள். அதனால் சார், ஒருவேளை காங்கிரஸ் விஜய் கூட வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக வெற்றி பெறும். விஜய்க்கு வந்து எல்லாமே இருக்குது. ஓட்டிங் பேங்க் இருக்குது, மக்கள் இருக்காங்க, விஜய்க்குன்னு உள்ள மக்கள் இருக்காங்க. இந்த திமுக அதிமுகவினால் வெறுப்படைந்த மக்களும் இருக்காங்க. இது ஒரு செக்ஷன், அவனுக்கு உள்ள செக்ஷன் ஒன்று இருக்கு, இது ஒரு செக்ஷன். ரெண்டும் சேர்ற போது ஓஹோன்னு வர அளவுக்கு நிலைமைகள் இருக்குது. இன்னும் நான் எதிர்பார்க்கறது இதை விட அதிக இடங்கள் திமுக சொல்கிற மாதிரி 200 இடங்கள் விஜய்க்கு வந்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ புத்திசாலியாக இருந்தால் இப்போ இருக்கிற நம்முடைய நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் வந்து அவருடைய கட்சி ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 20-25% இவங்க இருக்கிறாங்க, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல். அவ்வளோ பெரிய கட்சிக்கு மகத்தான தலைவராக வந்தவர் இவர் எப்படி அங்கே அந்த வலையில் சிக்கி இருக்காருன்னு எனக்கு தெரியல. இப்பவும் கூட அவருக்கு உரிய இடங்கள் கேட்டுக்கிட்டு. என்னோட அடுத்த கேள்வி அவரை பத்தி தான். அவருமே இன்னும் அங்கதான் இருக்காரு. அவருக்கு வந்து நான் சொல்றேன், அவருடைய மனது எனக்கு தெரியும். அவரு உளப்பூர்வமா அங்க இல்ல, அது எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். இப்ப இல்ல, ஏன் அங்கேயே இருக்காரு சார்? இப்ப பல்வேறு நபர்கள் சொல்ற கருத்து என்னன்னா, விஜய் கூட வாங்க சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கூப்பிடுறாங்க. பட் விஜயுமே அதுக்கு இந்த இது திமுகவினுடைய வழி என்ன, ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்தவங்க சேரலைன்னா அதை உடைச்சிடுவாங்க. உடைக்கிறதுக்கு பல ஆட்களை தயார் பண்ணுவாங்க. அதனால் அதை உடைச்சிடாமல் பாதுகாத்து அடுத்த தடவை என்ன பண்ணுறதுன்றதை பற்றி முடிவு கூட எடுக்கலாம். இப்போ காங்கிரஸ் எடுக்கிற மாதிரி. இப்போ முதல்ல இதை முஸ்லீம் லீக்கை உடைச்சது யார்?
திமுக தானே, ம். அவங்களோட ஒத்து வரலன்னு உடனே உடைச்சிட்டாங்க. அப்படி அவங்களுடைய கேரக்டர் புரிஞ்சுட்டா அதுக்கு பிறகு என்ன பண்ணுறது, முதல்ல நம்மளை இயக்கத்தை காப்பாற்றுறதா நம்மளை காப்பாற்றி வருதான்ற எண்ணமெல்லாம் வரும். அதனால் அந்த எண்ணெய் சிதைவுகளில் இருக்கிறாங்களே தான் யாரும் உணர்வுபூர்வமாக இங்கே இருக்கிறதா இப்போ எனக்கு தெரியல. அது கூட நண்பர் இப்போ சிபிஎம்மில் சண்முகம் இருக்கார். சண்முகம் வந்து எங்களுடைய மாவட்டத்துக்காரரு. அவருடைய முதல்லேருந்து அவரை நான் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறேன். மிகச்சிறந்த நிர்வாகியாக இருக்கார். நல்ல ஆழ்ந்த சிந்தனையோடு பேசுகிறாரு. அப்படிப்பட்டவரெல்லாம் ஏதோ இவங்கெல்லாம் பரம்பரையாக இருந்துட்டாங்களேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் அவர் நிச்சயமாக வெளியில் வந்தார்னா அந்த சிபிஎம் வளர்கிறதுக்குரிய வாய்ப்பு இப்போ நல்லா இருக்குது, வளர முடியும். அதே மாதிரி சிபிஎம் சிபிஐ எல்லாம் வளர்கிறதுக்குரிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஊழல் இயக்கங்களோட போய் பங்காளிகளாக மாறினாங்கன்னா மக்கள் மதிக்க மாட்டாங்க. ஓகே சார், இன்னைக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு. 6 சீட் கேட்டிருக்காங்க, பட் ஆனால் 5 சீட் கொடுத்ததா ஒரு தகவல் வந்திருக்கு உங்களுக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? 6 வாங்கினாலும் அதுக்கு வந்து 6 அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாவம். அவங்கள பற்றி 5 கொடுக்குறாங்களே வேணான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாங்கன்னா அவங்க புத்திசாலி. ஓகே, அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது. கண்டிப்பாக சார், உங்களோட அனுபவம் சார்ந்த பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி. நல்லது, வணக்கம்.